சார் 2026ல யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்கு? எல்லாருமே கூட்டணி கூட்டணி போயின்னுக்குறாங்க. ஸோ கூட்டணி அடிப்படையில எல்லாருமே கூட்டணி வச்சாலுமே வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படுமா? இல்ல கூட்டணி இல்லாம இங்க யாருமே ஆட்சி அமைக்க முடியாதுன்றது வேற விஷயம். ம். ஏன்னா யாரா இருந்தாலும் கூட்டணி இல்லாம இந்திய லெவல்லயே அந்த சூழலை ஏற்படுத்தியாச்சு. ம். இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் எங்க இருந்தாலும். என்ன ஆட்சியில் பங்கு தர மாட்டாங்க. ம். ஏன்னா இருக்கிற கட்சிகள் எல்லாம் அப்படிதான். ஏன்னா இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 2 கட்சி தான் ஃபேவரட்டானது. ம். ஒண்ணு திமுக, இன்னொன்னு அதிமுக. அத பொறுத்தவரையிலும். இந்த கூட்டணி வந்து பெருவாரியா பார்த்தீங்கன்னா, திமுக கூட்டணி கொஞ்சம் வலுவா தான் இருக்குது. ம். ஏன்னா அந்த கூட்டணியில இருக்கிற ஒரு நீண்ட ஒரு 10 ஆண்டு காலம் 3 தேர்தல்களை சந்திச்சிருக்காங்க. ம். கூட்டணியில மிக இணக்கமா இருக்கிறாங்க. ம். அப்படின்றதுனால திமுக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். எது வச்சு நான் அதிகம்னு சொல்ல வரீங்க? என்ன ஏன்னா காரணம்? பெர்சன்டேஜ் கணக்கு தான். என்னன்னா ஏடிஎம்கே ஒரு 20% இருக்கும். ம். பிஜேபிக்கு அதிகபட்சமா 5%. ம். அவ்வளவுதான். மத்தபடி யார் இருக்கிறது அங்க? குதிரை கட்சிகள் தான் அங்க இருக்கிறவங்கலாம். ம். இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து அன்புமணி ராமதாஸ் அங்க போயிருக்காரு. ம். போயிருந்தாலும் அவங்களுடைய ஓட் பேங்க் என்ன ஆச்சு கடைசி தேர்தல்ல? ம். இதுவாச்சு. அதே போல அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. அப்பாவும் பிள்ளையும் சண்டை போட்டுக்கிட்டு. ம். இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுனால ஆளுக்கு 2% 3% கூட வர்றது கஷ்டம் தான் அவங்களுக்குலாம். ம். அதனால டிஎம்கேவுக்கு தான் அந்த வாய்ப்பு அதிகம். விஜய் போட்டியிடலாம். யாரும் வேணாம்னு சொல்லவே மாட்டாங்க. ம். ஆனாலும் அவங்களுக்கான முதல் தேர்தல் இது. ம். அவருக்கு வந்து அந்த சினிமா ப்ராப்ளம் பிரபல்யம் இருக்குதுல்ல, ம். அதனால கொஞ்சம் ஓட்டு வாங்குவாரு. அவ்வளவுதானே கண்ணு. மத்தபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவாருன்னு எனக்கு ஒன்னும் பெரிய இது இல்ல. இப்ப எதிர்க்கட்சியா யார் வருவாங்கன்னு மிகப்பெரிய கருத்து கணிப்புல இருக்குல்லண்ணா? ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே தான். ஆமா. ஏன்னா 3 மாசத்துக்கு முன்னாடி கேட்கும்போது எல்லாம் விஜய்னு பேர் சொல்லியிருந்தாங்க. ஆ. இப்ப இந்த கூட்டணி செஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா விஜய் இல்ல இருக்கிற இடமே தெரியாத மாரி இருக்காரு இல்லையா? அதை பத்தி நினைக்கிறீங்க? ஆமா. ஏன்னா விஜய் வந்து எந்த தேர்தலையும் சந்திக்கல, இடைத்தேர்தலையும் சந்திக்கல. விஜய் அண்ணன் பற்றி உங்க கருத்து நானே? என்ன கருத்து? சினிமாவில் நடிச்சுட்டு நேரா வந்து ஆட்சியை பிடிச்சு முதலமைச்சர் ஆகணுன்ற கனவுல அவரும் வந்திருக்காரு. ம். யார் வேணாலும் வரலாம். இது ஜனநாயக நாடு. ம். இங்க வரதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. ஆனா அவருக்கான இது என்னன்றது இந்த தேர்தல் வந்து தெளிவா காட்டிடும். இல்ல ஆக்சுவலா 2 பேர் தான் போட்டின்னு சொல்றாரு. அதிமுகவே வின்சன் பண்ணல. அதிமுக ஒரு கட்சியே அவர் வந்து பொறுப்பேற்கலன்னு எடுத்துக்கலாமா? அப்படி எப்படி சொல்ல முடியும்? இங்க இருக்கிற பெரிய பிரதான கட்சிகள் 2 தானே. ம். டிஎம்கே, ஏடிஎம்கே தானே. ம். அவைகள் மீது தானே எந்த இதுவும். அதை விட்டுட்டு 3வது ஒரு கட்சி வந்து இங்க நாங்க ஆட்சியை பிடிச்சிடுவோம்னு யாராவது சொன்னாக்கா, அது வந்து பகல் கனவு தான். ம். ஆமா. மற்றபடி அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள்லாம் இல்ல. ஓகே. அதிமுகல இருக்கவங்களே பார்த்தனாக்கா எந்த ரியாக்ஷனும் பார்த்தனா அப்ப காமிக்கல. ம். ஆனா இப்ப அந்த ரியாக்ஷன் காமிக்கிறாங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்ல அதிமுகவுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான விஷயம் தான். ஆனா அவங்க வந்து பிஜேபி கூட சேர்ந்ததுனால அவங்களுக்கு கூட ஒரு சின்ன பின்னடைவு தான் ஏற்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா ம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைலாம் இங்க வந்து திராவிட கட்சிகள் தான். ம். யாரா ஏடிஎம்கேவா இருந்தாலும் டிஎம்கேவா இருந்தாலும் எல்லா காலகட்டத்திலையும் 67க்கு அந்தாண்ட இந்த ஒரு கிட்டத்தட்ட 67க்கு அந்தாண்ட இந்தாண்ட ஒரு 50, 60 ஆண்டுகள் ம். கடந்து விட்டது. இந்த நடுவுல யாருமே ஒரு காலத்துல காங்கிரஸ் ட்ரை பண்ணாங்க. ம். அவங்கெல்லாம் இங்க வந்து வடநாட்டுக்காரவங்க யாரா இருந்தாலும் டெல்லியில இருந்து ஆள்றவங்க இங்க எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லா காலத்திலயுமே தமிழ்நாடு தனித்தே இருந்திருக்குது. அதுவும் குறிப்பா 1967க்கு அந்தாண்ட மிகப்பெரிய சவால்களை எதிர்கொண்டு தமிழ்நாடு முன்னேறி இன்னைக்கு ஒரு இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மாநிலம்னு கூட நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா வகையிலையும் முன்னேற்றமான பாதையில போய்கிட்டு இருக்குது. அதனால டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே தான்.